நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தமிழ் சினிமா உலகில் நடிகர் திலகம் என அன்புடன் அழைக்கப்பட்ட மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் 98வது பிறந்தநாள் இன்று திரையுலகினர், அவரது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளான இன்று சென்னை அடையாறு தேஷ்முக் சாலையில் அமைந்துள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள், மேயர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். அப்போது சிவாஜி கணேசன் மகனும் நடிகருமான பிரபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வாணியம்பாடியில் தொடர் வாகன கொள்ளையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார் 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் நகர காவல்துறையினர் வழக்கம் போன்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த இளைஞரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த நதீம் என்பதும், வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. உடனடியாக நதீமை கைது செய்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். முறைகேடுகள் குறித்து சுட்டிக்காட்டியதன் காரணமாக தனக்கு மிரட்டல் வருவதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆவுடையார் பஞ்சாயத்தை சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் அப்பகுதியில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள் உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்டியதன் காரணமாக தனக்கு மிரட்டல் வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனு குறித்து ராம்குமார் கூறுகையில், தங்களது பஞ்சாயத்து நிர்வாகத்தில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய பெண்களின் கணவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும், மேலும் தங்கள் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் தான் மனு அளிக்க சென்றபோது பஞ்சாயத்து தலைவி தன்னை அவதூறாக பேசி அடிக்க முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முருகன் என்பவரும் இடையூறை ஏற்படுத்தி முறைகேடு குறித்து செய்தி வெளியிடும் செய்தியாளர்களை மிரட்டும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியரிடம் முறையிட்டதாக தெரிவித்தார். நான் எங்க பஞ்சாயத்து நடக்க விஷயங்கள் ஏகப்பட்ட வீடியோ போட்டு வெளியிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு இந்த மாதிரி சாக்கடை பிரச்சனை, வாரங்கள் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பள்ளம் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வீடியோ போட்டு வெளியிட்டு இருக்கேன். அந்த வீடியோ போடும்போது என்ன விஷயம்னா, எங்களை வந்து மிரட்டுதாங்க. மெயினாக பஞ்சாயத்தில் இருந்து மிரட்டுதாங்க. ஒரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், அதேமாரி வார்டு கவுன்சிலரு எல்லாரும் மிரட்டுதாங்க. நாமக்கல்லில் தேவாலயத்தை சேதப்படுத்தி சிலுவை, கதவு உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 60 வருடம் பழமை வாய்ந்த தேவாலயம் ஒன்று உள்ளது. இந்த தேவாலய கோபுரத்திலிருந்து 50,000 மதிப்புள்ள சிலுவை, ஆலய மரக்கதவு, ஆராதனைக்கு தேவையான சவுண்ட் சர்வீஸ் பொருட்கள், சமையல் பாத்திரம் ஆகியவற்றை திருடி சென்ற ராசிபுரத்தை சேர்ந்த பழனிவேல் என்பவர் செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று ஜெப கூட்டத்தின் போது அடியாட்களுடன் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பெண்களை தகாத வார்த்தைகளால் திட்டி ஆலயத்தின் மேல் கற்களை வீசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக ராசிபுரம் காவல் நிலையத்தில் பழனிவேல் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் திருச்சபையை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பழனிவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். மாமல்லபுரம் அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலை காரணமாக தந்தை மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அகரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மரவேலை தச்சராக வேலை செய்து வருகிறார். இவர் தனது 2 மகள்கள் உள்ளிட்ட உறவினர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் சூளேரிக்காடு கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட ராட்சத அலை காரணமாக வெங்கடேசன் தனது 2 மகள்களுடன் ஒரே நேரத்தில் நடுக்கடலுக்கு இழுத்து செல்லப்பட்டார். இதனையடுத்து வெங்கடேசன் உடல் கடந்த ஞாயிறன்று கரை ஒதுங்கிய நிலையில் 2 சிறுமிகளின் உடலை மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் உள்ளிட்ட போலீசார் கடலோர பாதுகாப்பு படையின் மூலம் மீனவர்களின் உதவியுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் 2 சிறுமிகளின் உடலும் சூளேரிக்காடு கடற்கரை நேர்கல் பகுதி கருங்கல் பாறைகளில் சிக்கியிருப்பதாக அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உள்ளிட்ட போலீசார் 2 சிறுமிகளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கரூர் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவினர் தமிழக அரசுக்கு 5 கேள்விகளை முன்வைத்துள்ளனர். கரூர் விவகாரம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட என்டிஏ குழுவினர்
கோவை பீளமேடு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிடம் இவ்வளவு மக்கள் கூடும் நிகழ்ச்சிக்கு சிறிய இடத்தை தேர்வு செய்தது யார், பெரிய இடம் ஏன் வழங்கப்படவில்லை என்றும், நடிகர் விஜய் வந்தபோது மின்வெட்டு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்றும், கூட்டத்தில் நுழைந்த அடையாளம் தெரியாத பலர் யார் என்றும், இத்தனை பெரிய கூட்டம் நடைபெற உள்ளதை உளவுத்துறையோ காவல்துறையோ ஏன் கணிக்கவில்லை, போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும், மேலும் காயமடைந்தவர்கள் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு பதிலாக ஏன் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் போன்ற 5 கேள்விகளை முன்வைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கரூர் விவகாரம் தொடர்பான அனைத்து தகவல்களும் மத்திய அமைச்சகத்திற்கும் பிரதமருக்கும் இந்த வார இறுதிக்குள் அனுப்பப்படும் என தெரிவித்தார். கரூர் விவகாரம் குறித்த ஆய்வு அறிக்கையை பிரதமர் மோடியிடமும் பாஜக தலைவர் நட்டாவிடமும் சமர்ப்பிக்க உள்ளதாக கோவையில் என்டிஏ ஆய்வுக்குழு தலைவர் ஹேமா மாலினி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் என்டிஏ ஆய்வுக்குழு தலைவர் ஹேமா மாலினி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூர் விவகாரம் குறித்து மேற்கொண்ட ஆய்வின் அறிக்கையை பிரதமர் மோடியிடமும் பாஜக தலைவர் நட்டாவிடமும் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறியவர், உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடமும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விசாரணையின் போது சிறிய இடத்தில் அனுமதி வழங்கப்பட்டது தெரிய வந்தது என குறிப்பிட்டவர், யார் எந்த இடத்தில் சென்றாலும் குறிப்பிட்ட கூட்டம்தான் இருக்க வேண்டும் என்றும், கூட்டம் அதிகமாகும் பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஒரு சர்டன் லிமிட்டெட் க்ரௌடு தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுனாக்கா தே ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அண்ட் வார்ன் பண்ணணும் பப்ளிக்கு. தே கான்ட் அலோவ் எனிபடி டு ஜஸ்ட் கம். எல்லாரையும் அப்படி விட்டானாக்கா இந்த மாதிரிலாம் ஆனா நன்னா இல்லைல்ல நம்ம ஊருக்கு. வேலூரில் வனவிலங்கு வேட்டைக்காக 15 நாட்டு வெடிகுண்டுகள் வைத்திருந்த நபரை கைது செய்த குடியாத்தம் வனத்துறையினர் வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் உள்ள காப்புக்காட்டில் குடியாத்தம் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை பூமியில் புதைத்துக் கொண்டிருந்த செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற நபரை கைது செய்து 15 நாட்டு வெடிகுண்டுகளை குடியாத்தம் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சந்தோஷ்குமார் வனவிலங்குகள் வேட்டைக்காக நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்தது தெரியவந்ததை தொடர்ந்து குடியாத்தம் வனத்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பெருங்கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்தாய் என்ற இளம்பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வேல்தாய் வீட்டில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவேங்கடம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பெண்ணின் தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு அறிவியல் அறிஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் கோவி செழியன் மற்றும் மூபே சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பில் 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான தமிழ்நாடு அறிவியல் அறிஞர்கள் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாநில அளவிலான அறிவியல் அறிஞர் விருது வேளாண், உயிரியல், வேதியியல், பொறியியல், இயற்பியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், மருத்துவ அறிவியல், கணித அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கால்நடை அறிவியல் ஆகிய 10 துறைகளைச் சேர்ந்த 24 அறிவியல் அறிஞர்களுக்கு விருது மற்றும் தலா 10,000 ரூபாய்க்கான காசோலைகள், பாராட்டுச் சான்றிதழ்களை அமைச்சர்கள் கோவி செழியன் மற்றும் மூபே சாமிநாதன் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன், குன்னூர் சார் ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சோழவந்தான் பேரூராட்சி மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக திமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்த கூட்டத்தில் மாதாந்திர வரவு செலவு அறிக்கை வாசித்துக் கொண்டிருந்த போது அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளரும் வார்டு கவுன்சிலருமான கொரியர் கணேசன் திமுக பெண் கவுன்சிலர் கணவன் கௌதம் என்பவரை கிண்டலாகவும் கேலியாகவும் தவறான வார்த்தைகளில் சொல்லி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக பெண் கவுன்சிலர் கணவன் கௌதம் கொரியர் கணேசனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வாக்குவாதம் முற்றி இருவரும் தாக்கிக் கொண்டனர். இந்த திடீர் மோதல் காரணமாக பேரூராட்சி அலுவலகத்தில் 2 மணி நேரம் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது.
முதலமைச்சரின் நல்ல எண்ணம், அவரது உழைப்பு மக்களுக்கு தெரியும், மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தனியார் மகாலில் உசிலம்பட்டி திமுக நகர்கழக செயலாளர் எஸ்ஓஆர் தங்கபாண்டியன் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கூலி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவறான பதிவு செய்ய வேண்டாம் என்றும், முதலமைச்சரின் நல்ல எண்ணம், அவரது உழைப்பு மக்களுக்கு தெரியும், மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பேட்டியளித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்த முதல்வர் அண்ணன் தளபதி இன்னைக்கு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி சோசியல் மீடியாவில் தவறான பதிவுகள் விடுறீங்க, தயவு செஞ்சு அது விட வேணாம். விசாரணை கமிஷன் போட்டிருக்கேன், தீர்ப்பு வரும்போது பார்த்துக்கிடுவோம். இது மாதிரி சொன்ன ஒரு முதல்வர் யாருன்னு கேட்டால் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். அவருடைய நல்ல எண்ணம், அவருடைய உழைப்பு மக்களுக்கு தெரியும், மக்கள் பாடம் பின்னாடி சொல்லுவாங்க. வத்திராயிருப்பு அருகே தீண்டாமை சுவரை அகற்றிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பட்டியலின மக்கள் வசித்து வரும் பகுதியில் பள்ளி மற்றும் பணிக்கு செல்லும் வழியில் அரசு பொதுப்பாதையாகவும் மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய தெருவாக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியை மறித்து தீண்டாமை சுவர் கட்டப்பட்டுள்ளதாக தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனைத் தொடர்ந்து தீண்டாமை சுவரை அகற்றிட வலியுறுத்தி திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் புதுப்பட்டி பகுதியில் உள்ள தீண்டாமை சுவற்றை இடித்து தரைமட்டமாக்குவதற்காக ஊர்வலமாக சென்றபோது சுவற்றிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் இந்திய மாணவர்கள் சங்க மாவட்ட செயலாளர் ஆனந்த் கண்ணன் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாகவும், மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நடந்த உயிரிழப்புக்கு காரணமாக உள்ள திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத், வங்கதேச இஸ்லாமியர் 1 கோடி பேர் இந்தியாவில் ஊடுருவி உள்ளனர் என்றும் அவர்களை கண்டறிந்து நாடு கடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்லாமல் திருப்பூர் மாநகராட்சி பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டி வருகிறது என்றும் இது நிர்வாக தோல்வி என குற்றம் சாட்டி பேசினார். தொடர்ந்து பேசியவர், கள்ளச்சாராய மரணத்தின் போது முதலமைச்சர் நேரில் செல்லவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை சீர்குலைப்பது அவர்கள் நோக்கம் என குற்றம் சாட்டி பேசினார். தொடர்ந்து பேசியவர் கரூர் உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும், தாவேக காரணம் என்றால் தாவேகாவை தடை செய்ய வேண்டும் என்றும், விஜயை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. கண் துடைப்பு நடவடிக்கை தான் இந்த அரசாங்கம் பண்ணுவது. எல்லாமே கள்ளச்சாராய மரணங்களுக்கு யார் மேல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு? இதை விட அதிகமான மக்கள் எடுத்தார். இந்த தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசு கவர்னர் விளக்கம் கேட்டிருக்காரு. சும்மா விளக்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் அவங்க சொல்லக்கூடிய தகவல் வேற விதமா இருக்கு. ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வேற விதமா இருக்குது. இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. இதுக்கு அவங்களை பனிஷ் பண்ணணுமா இல்லையா? ஆளுநர் இந்த அரசாங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லன்னா இந்த மத்திய அரசுக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யணும், இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண. திருக்கோவிலூரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தியாகி வடிவேல் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் மேம்பாட்டு நிதியின் கீழ்
12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம் சிகாமணி, நகரமன்ற தலைவர் தேவிமுருகன், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.